ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன். தூய்மை பணியாளர்கள் அனைவரும் அந்த கேட்டை திறந்து கொண்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்களோட முக்கிய கோரிக்கைகள்லாம் என்ன? பணி நிரந்தரம், வார விடுப்பு, அதே போல் கூடுதலான பணி ஊதியம் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியா போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. குறிப்பா மண்டல வாரியாக தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள், அதாவது 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 6வது நாளாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு விதமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. முதலாவதாக அண்ணா சாலையில இருக்கக்கூடிய சிம்சன் சிலை அருகே போராட்டத்துல துவங்கிய தூய்மை பணியாளர்கள் படிப்படியாக பல்வேறு விதங்கள்ல போராட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க. இன்று 6வது நாள். இன்று மாலை சரியாக 3 மணி அளவுல சென்னை மாநகராட்சி அலுவலகம் ரிப்பன் மாளிகையை முற்றுகையிடுவோம் என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருந்தாங்க. நேற்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் உடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்த நிலையில் போராட்டம் என்பது தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில இன்றைய முற்றுகை போராட்டம் தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் சென்னை மாநகராட்சி அலுவலகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாங்க. மாநகராட்சியை பொறுத்தமட்டில் பிரதான வாயில் கதவுகள் மட்டுமே திறந்து விடப்பட்டிருந்தது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல சரியாக 3:30 மணி அளவுல தூய்மை பணியாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சென்னை சென்ட்ரல் அருகே கூடியிருந்தாங்க. தொடர்ந்து மூர் மார்க்கெட் வழியாக இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்துடைய அந்த கதவுகள் வேறொரு கதவுகள் வழியாக பூட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த கதவுகளை உடைத்துக் கொண்டு தூய்மை பணியாளர்கள் உள்ளே மாநகராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே புகுந்தாங்க. இதனால சிறிது நேரம் இங்கே பரபரப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. காவல்துறையுடைய தடையை மீறி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தின் உள்ளே புகுந்ததால இந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் உள்ளே தற்போது தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. மாநகராட்சி அலுவலகத்துடைய பிரதான வாயிலுக்கு அருகாமையில சென்று வாயிலின் அருகே அமர்ந்து ஒரு சில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் தற்போது அவர்களை வெளியேற்றக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. இருந்த போதும் கூட 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது சரியாக மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகாமையில இருக்கக்கூடிய மற்றொரு நுழைவாயில்ல தற்போது தங்களுடைய போராட்டத்தை தொடரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடியுது. மாநகராட்சி வளாகத்திற்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் சோதனை செய்து காவல்துறை தரப்புல உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில மாநகராட்சி வளாகம் முன்பாக அந்த போராட்டத்துல ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்வதற்கும் காவல்துறையினர் வாகனங்களை தயார் நிலையில வைத்திருந்தாங்க. ஆனால் காவல்துறையுடைய தடையை மீறி போராட்டக்காரர்கள் மாநகராட்சி அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களை கைது செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இப்ப தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே அங்க அமர்ந்து போராடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அவங்களை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது?
இன்றைய தினத்தை பொறுத்த மட்டில் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது 6வது நாள். இந்த 6வது நாளை பொறுத்த மட்டில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருந்தாங்க. ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த மாநகராட்சி அலுவலகத்தை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிடுவதாக அறிவிக்கும் போதெல்லாம் காவல்துறையினர் பிரதான வாயில் மற்றும் மாநகராட்சி சுற்றி இருக்கக்கூடிய வாயில்கள்ல கடுமையான காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்படும். அது மட்டுமல்லாம இந்த மாநகராட்சி அலுவலகம் ரிப்பன் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும். அதே போன்ற ஒரு சூழல் தான் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் தூய்மை பணியாளர்கள் இந்த முறை பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரலுக்கு அருகே கூடி சென்னை சென்ட்ரலில் இருந்து மூர் மார்க்கெட் வழியாக உள்ளே நுழைந்து மூர் மார்க்கெட் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய மற்றொரு நுழைவாயில் வழியாக, அதாவது கதவுகளை காவல்துறையினர் வந்து மூடி வைத்திருந்த நிலையில் கதவுகளை உடைத்துக் கொண்டு காவல்துறை தடையை மீறி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளே நுழைந்ததாலதான் இங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. தற்போதைய நிலையில தூய்மை பணியாளர்கள் அனைவரும் மாநகராட்சியினுடைய வளாகத்தின் உள்ளே அமைந்து போராட்டத்துல ஈடுபட்டு வருவதால காவல்துறையினரால கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காவல்துறை வாகனங்கள் அனைத்துமே வந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தடையை மீறி அனுமதியை மீறி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல காவல்துறை தொடர்ந்து அவர்களை கலைந்து செல்வதற்கு வலியுறுத்திய வண்ணம் இருக்கிறாங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளர்களோடு சென்னை மாநகராட்சி மற்றும் அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல போராட்டக்காரர்களுடைய போராட்ட தன்மையும் தீவிரமடைந்திருக்கிறது. எனவே தூய்மை பணியாளர்கள் தற்போது மாநகராட்சியுடைய வாயிலுக்கு உள்ளே, அதாவது மாநகராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே அமர்ந்து தற்போது தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால காவல்துறையினர் வந்து இன்னும் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை வெளியேற்றுவதற்கு, அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு தொடர்ச்சியா வலியுறுத்திய வண்ணம் இருக்கிறாங்க. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம், அதே போல வார விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தூய்மை பணியாளர்கள் முன்னிட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.